Hi, this is Value Updates YouTube channel. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா பார்த்துட்ருக்கோம், லாவை எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம், டீச் பண்ணிகிட்ருக்கோம். சட்டம் வந்து ஒரு அடிப்படையான விஷயம். சட்டம் அனைவருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த காணொலி மூலியமாக, இந்த சேனல் மூலியமாக வந்து லாவை வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்கும். அதனால் நம்ம சேனலில் உள்ள லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நாம் போடுற வீடியோவை வந்து ஸ்டார்டிங்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த சட்டத்தோட சாராம்சங்கள் வந்து புரியும். பாதியில் பார்த்தாலோ ஸ்கிப் பண்ணி பார்த்தாலோ வந்து சட்டம் வந்து புரியாது. சட்டம் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த வீடியோவில் உள்ள அர்த்தங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் ஆக்ட் 1996. இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமான சட்டம், மக்களுக்கும் தெரிய வேண்டிய சட்டம். அதாவது இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் ஆக்ட் 1996 வந்ததுலேருந்து கான்ட்ராக்டில் வந்து ஒரு கிளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப மஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அது எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இல்லாமல் அந்த கான்ட்ராக்ட் வந்து இருக்காது. அதாவது ஒரு கான்ட்ராக்டில் ஒவ்வொரு கிளாஸாக போட்டிருப்பாங்க, ஃபோர்ஸ் மெஜோர் அது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிற கிளாஸை வந்து இப்போ கம்பெனிஸ்னாலும் சரி, இல்லை ஒரு தனியார் பார்ட்டியோட கான்ட்ராக்ட்னாலும் சரி, அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸை வந்து போடுறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு, அடிப்படை மக்களுக்கு தெரியறது இல்லை. அதனால் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் எதுக்கு ஒத்து வரும், எதுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வந்து போடுறது வந்து மிகவும் நல்ல ஒரு விஷயம்தான். அதாவது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகி கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கான்ட்ராக்டில், அதை வந்து நம்ம ஆர்பிட்ரேஷன் வந்து ஆர்பிட்ரேட்டர்னு ஒருத்தர் நம்ம வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்போம். அந்த ஆர்பிட்ரேட்டர் மூலியமாக வந்து நோட்டீஸ் அனுப்பி நம்ம ரெண்டு பேரும் வந்து பேசி கலந்து, ஆர்பிட்ரேட்டரும் பேசி வந்து முடிவெடுப்பாங்க. ஆர்பிட்ரேட்டர் வந்து நடுவர் மன்றம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து லீகல் பவர் இருக்குது. இப்போ ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வந்து இருக்குதுன்னு வைங்க ஒரு கான்ட்ராக்டில். அப்போ வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் உள்ள பார்ட்டிஸ் யாராவது ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணலாம், இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு பேர் அப்பாயின்ட் பண்ணலாம், இல்லை ஒருத்தர் மட்டும் ரெண்டு பேர் அப்பாயின்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அவங்க பார்ட்டிக்குள்ளே டிசைட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் எப்போ வந்து எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னா, அந்த கான்ட்ராக்டர்ஸ்குள்ளே வந்து ப்ராப்ளம் வரும்போது, நீங்கள் டைரெக்டாக ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கும்போது கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆர்பிட்ரேட்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க பார்ட்டிஸ்க்கு. அந்த பார்ட்டிஸ் நோட்டீஸ் அனுப்பினோடனே வந்து அந்த ப்ரொசீடிங்ஸில் வந்து கலந்துக்கிட்டு இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தை சட்டபூர்வமாக இருக்கும். அதை பேசி முடிவெடுத்துக்கலாம். முடிவெடுத்து உங்களுக்கு வந்து அந்த ஆர்பிட்ரேட்டருடைய பேச்சுவார்த்தையில் வந்து முடிவு எட்டப்பட்டுச்சு லீகலாக அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வரவில்லை என்றால், யாராவது ஒருத்தர் வரவில்லை என்றாலோ, இல்லை சமரசமாகவில்லை என்றாலோ கோர்ட்டுக்கு தான் வந்து செல்ல வேண்டும். எந்த பார்ட்டி வந்து அக்ரீடாக இருக்காங்களோ அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து நிலைமை. இது எதுக்காக அந்த ஆர்பிட்ரேஷன் கான்சிலியேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, கோர்ட்டில் வந்து கேசஸ் நிறைய பர்டனாக இருக்குது அப்படிங்கிறதுனால கோர்ட்டுக்கு வராமையே தீர்த்து கொள்வதற்காக இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் ஆக்ட் 1996 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கான்ட்ராக்டில் நெசசிட்டியான ஒன்று வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா கான்ட்ராக்ட்லேயும் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் போட்டால் ரொம்ப நல்லது, நீதிமன்றத்தை தவிர்க்கலாம். அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸில் சொல்லப்பட்டபடி ஆர்பிட்ரேட்டரை அப்பாயின்ட் பண்ணி அதில் வந்து சமரசம் ஏற்பட்டால் நீங்கள் கோர்ட்டு போய் தவிர்க்கலாம். சமரசம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் வந்து
கோர்ட்டுக்கு தான் போகணும். அதுவும் உயர் நீதிமன்றத்திற்கு தான் வந்து நீங்கள் போக வேண்டிய நிலைமை வந்து இருக்கும். இந்த ஆர்பிட்ரேஷன் கான்சிலியேஷன் ஆக்ட் 1996 எந்த வழக்குக்கு பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கன்சியூமர் கோர்ட்டில் நடக்கிற வழக்குகளுக்கு இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் அப்படி போட்டிருந்தாலுமே வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி ஆபெக்ஸ் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அதனால் கன்சியூமர் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வந்து கான்ட்ராக்டில் இருந்தாலும் நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வந்து செயல் வந்துவிடும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்ட்ராக்டில் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்தாலும் பார்ட்டிஸ் யாராவது 2 பேர், கான்ட்ராக்டில் உள்ள பார்ட்டிஸ் யாராவது ஒருத்தர் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல், ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்ட் பண்ணாமையே வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் மற்ற வழக்குகளில், சிவில் வழக்குகள்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு வழக்கையோ வந்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது ஆர்பிட்ரேஷன் கிளாஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல். அப்படிங்கிறது தான் இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸு உடைய இது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் 1996 அதற்காக தான் வந்து எஃபெக்ட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றும் இதில் வந்து நம்ம வந்து 2 இது பார்க்கணும். ஆர்பிட்ரேஷன்னா என்ன, கான்சிலியேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த 2ல் வந்து ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது தான் எஃபெக்ட், ரொம்ப எஃபெக்ட்டு. கான்சிலியேஷனுங்கிறது அதோட லெஸ் எஃபெக்ட்டு. அதனால எல்லாருமே ஆர்பிட்ரேஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேஷனுங்கிறது நடுவர் மன்றம், கான்சிலியேஷனுங்கிறது சமரசம். நடுவர் மன்றம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். நடுநிலையான 3ஆம் தரப்பினர் இரு தரப்பினரின் வாதங்களையும் கருத்தில் கொண்டு சட்டப்பூர்வ முடிவெடுக்கும் ஒரு சர்ச்சை தீர்வு முறை. நடுவர் முடிவெடுப்பவராக செயல்படுகிறார் மற்றும் இறுதி மற்றும் பிணைப்பு முடிவு வழங்குகிறார். நடுவரால் எடுக்கப்பட்ட முடிவு சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்டுள்ளது மற்றும் சட்டத்தால் செயல்படுத்தப்படுகிறது. நடுவரின் விதிகள் மற்றும் நடைமுறைகளை தீர்மானிப்பதால் நடுவர் செயல்முறையின் மீது கட்சிகளுக்கு வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடு உள்ளது. மத்தியஸ்தம் என்பது பொதுவாக ஒரு விரோதமான செயல்முறையாகும். இதில் கட்சிகள் தங்கள் வழக்கை நடுவரிடம் முன்வைக்கின்றனர். வழக்கை விட மத்தியஸ்தம் ஒப்பிட்ட அளவில் விரைவாக இருக்கும், ஆனால் பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் ஆகலாம். வணிக தகராறுகள், கட்டுமான ஒப்பந்தங்கள், தொழிலாளர் தகராறுகள் மற்றும் சர்வதேச விஷயங்களில் பொருந்தும். நடுவர் மன்றத்தில் உங்கள் கட்சிகள் தங்கள் வழக்கை முன்வைக்க சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவத்தை பெறலாம். இது வந்து நடுவர் மன்றம், அதாவது ஆர்பிட்ரேஷனை வந்து கிளாஸை பற்றி இதை நம்ம வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து நடுவர் மன்றம் பார்த்துட்டோம். இப்போ சமரசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சமரசம் அப்படிங்கிறது வந்து கான்சிலியேஷன், அதாவது இதில் ஒரு ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் 1996 இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆர்பிட்ரேஷனை பற்றி நம்ம பார்த்துட்டோம், அதாவது நடுவர் மன்றத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ சமரசம் பற்றி நம்ம பார்க்கலாம். வரும் நடுநிலை 3ஆம் தரப்பினர் பரஸ்பரம் ஏற்றுக்கொண்டுள்ள கூடிய தீர்வை எட்டுவதற்கு இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளை எளிதாக்கும் ஒரு சர்ச்சை தீர்வு முறை. சமரசம் செய்பவர் ஒரு மத்தியஸ்தராக செயல்படுகிறார் மற்றும் கான்ட்ராக்ட் பார்ட்டிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தைகளை எளிதாக்குகிறார், ஆனால் இறுதி முடிவு எடுக்கவில்லை. சமரசம் மூலம் எட்டப்பட்ட ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் பார்ட்டிகளுக்கு தானாக முன்வந்து அதை ஒரு ஒப்பந்தமாக முறைப்படுத்த முடிவெடுக்கும் வரை சட்டப்பூர்வமாக பிணைக்கப்படவில்லை. பேச்சுவார்த்தைகளின் தீவிரமாக பங்கேற்று முடிவை தீர்மானிப்பதால் சமரச செயல்முறையின் மீது கான்ட்ராக்ட் பார்ட்டிகள் அதிகம் கட்டுப்பாடு உள்ளது. சமரசம் என்பது மிகவும் ஒத்துழைப்பாகும்.
பொதுவான காரணத்தை கண்டறிவதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் சச்சரவுகளை இணக்கமாக தீர்க்கிறது. சமரசம் விரைவாக முடியும், ஏனெனில் இது திறமையாக தீர்க்க கான்ட்ராக்ட் பார்ட்டிகளுக்கு இடையே நேரடி தொடர்புகளை வரைக்கிறது. குடும்ப தகராறுகள், சமூக மோதல்கள் மற்றும் தனிநபர் மோதல்கள் ஆகியவற்றில் பொருந்தும். சமரசத்தில் உள்ள தரப்பினருக்கு சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவம் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். இதுதான் சமரசம் பண்ணுறதுக்கு உண்டான இது. சமரசம்னா கான்சிலியேஷன். அதாவது இந்த சமரசம் அப்படிங்கிறது என்னென்னா டைரெக்டாக பார்ட்டிஸ்க்கு இடையில பேசிக்கிறது, கான்சிலியேஷன் பண்ணிக்கிறது. அதுக்கு ஒரு இடையான ஒரு ஆர்பிட்ரேட்டர், அதாவது இடையான ஒரு நடுவர் மன்றம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக பேசிக்கிடணும். அது பேசி நீங்கள் முடிவெடுத்து பண்ணிக்கிறது தான் கான்சிலியேஷன். ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு நடுவர் மன்றம், அதாவது நீதிமன்றம் மாதிரி குவாஸ் ஜுடிஷியரி அப்படிங்கிறது தான் நடுவர் மன்றம். இதில் ஒரு ஆர்பிட்ரேட்டர் இருப்பாங்க. அந்த ஆர்பிட்ரேட்டர் கொடுக்குற அவார்டு தான் இம்பார்ட்டன்ட். அந்த அவார்டை வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வுகள் நடக்கும். இதுதான் ஆர்பிட்ரேட்டர் அண்ட் கான்சிலியேஷன் ஆக்ட் 1996 உடைய சாராம்சங்கள். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் 1996ல் கான்ட்ராக்டில் கண்டிப்பாக ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் போட்டால் ரொம்ப நல்லது, நீதிமன்றத்தை தவிர்ப்பதற்காக. மற்றும் கன்சியூமர் வழக்கில் கான்ட்ராக்ட் பார்ட்டிகள் வழக்கு தொடர வேண்டும் என்றால் அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸை சர்பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஆபெக்ஸ் கோர்ட் தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அடுத்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மற்றும் இந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தங்களுக்கு அந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒருத்தங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். வருத்தப்படுறவங்க அதை எப்படி சட்டம் மூலமாக நகர்த்தி கொண்டு செல்வது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன்ஸ் ஆர் alternative dispute resolution ADR methods that can be used to resolve a conflict outside of court. The Arbitration and Conciliation Act of 1996 is a law in India that regulates this method. Arbitration. A neutral third party called an arbitrator makes a binding decision after hearing both parties. Conciliation. A conciliator helps the parties reach a negotiated settlement. The conciliator records the issue in dispute and whether the parties reached an agreement. The Arbitration and Conciliation Act of 1996 covers domestic arbitration, international commercial arbitration, enforcement of foreign arbitral awards, qualification of arbitrators and conciliators, and legal proceedings. The Act was amended in 2015 and 2019. ADR methods like arbitration, conciliation, and mediations are often faster, more informal, and more confidential than court litigation. This Act is helped to avoid the court and settle between the party. This is the concept and intention of the Arbitration and Conciliation Act 1996. How can we appeal the arbitration award? In India, an appeal can be made against an arbitration award under Section 37 of the Arbitration Act. However, there are some restrictions on appeal and the ground for challenging an award. Timeline. The application to set aside an award must be filed within 3 months of receiving the award. If an application for correction or interpretation was made, the timeline is 3 months from the disposal of that application.
The court may extend the time limit by up to 30 days if there is sufficient cause ground for challenge the arbitration award. An award can only be challenged on limited grounds such as if the arbitration agreement was not valid, the application was not given proper notice of the arbitration, or the appointment of the arbitrator. The award deals with the disputes that was not part of the submission to arbitration. Second appeal. After the appeal, the second appeal. What is the second appeal? There is no second appeal from an order passed under section 37. However, a party can approach the Supreme Court by way of SLP, special leave petition under Article 136 of the Constitution. Stay on the award. To stay the operation of the award, the separate application must be filed under section 36(2) of the Act. The court may grant the stay with certain conditions. Arbitrations award are generally considered binding and unchangeable. This is because the purpose of arbitration is to reduce the burden on the judiciary and speed up the commercial trials. இதுதான் வந்து ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் ஆக்டில் உள்ள சாராம்சங்கள், விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். ஆர்பிட்ரேட்டர்னா என்ன, ஆர்பிட்ரேட்டருடைய வேலை என்ன, ஆர்பிட்ரேட்டர் வந்து அவார்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து அப்பீல் எப்படி போகணும், அந்த அப்பீல்லையும் கிரீவன்ஸ் இருந்தால் அந்த அப்பீலுக்கு மேலே எங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசைப்படுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் தான் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் ஆக்ட் 1996. நம்மளுடைய சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து டீச் பண்ணுது லாவை பப்ளிக்ஸ்க்கு. அதனால் நம்ம சேனலை வந்து எல்லா லாஸையும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. டில் எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த லாவுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைக்கும். நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து உங்கள் நண்பர்களிடம் எடுத்துகிட்டு போங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.